ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? ஒரு புதிய நாளை காணும்படியாக एक नए दिन को देखने के लिए கர்த்தர் நமக்கு மேன்மை பாராட்டி இருக்கிறார். परमेश्वर ने हम पर अनुग्रह दिखाया है. இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? आज के वचन की ओर जाएंगे. நீதிமொழிகள் नीति वचन 15ஆம் அதிகாரம் 15 अध्याय 13 சொல்லப்பட்டிருக்கிறது. 13 वचन में कहा गया है, மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும், मन का आनंदित मुख पर एक प्रसन्नता छाती है, மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போம். परंतु मन के दुख से आत्मा निराश होती है. சில பேர் எப்பவுமே துக்கமாவே இருப்பாங்க. कुछ लोग हर समय दुखित रहते हैं. எல்லாம் இருக்கும், सब कुछ रहेगा, எல்லா வசதிகள் இருக்கும், सारी सुविधाएं होती है, எல்லா ஆசீர்வாதம் இருக்கும், सब प्रकार के आशीष भी ஆனா होती है, துக்கத்திலே இருப்பாங்க. लेकिन दुखित रहते हैं. சொல்லுவாங்க, कहते हैं கப்பல் கவுந்தாலும் अगर नाव डूब भी जाए கன்னத்துல கவிக்கடன்னு तब சொல்லுவாங்க. भी गाल पर हाथ नहीं रखने சிலர் करके அப்படி कहते உட்கார்ந்து हैं. கொண்டே இருப்பாங்க, कुछ लोग उस प्रकार बैठे रहते हैं, ரொம்ப துக்கத்துல இருப்பாங்க, बहुत दुख के साथ அவங்க रहेंगे, ஆவி முறிந்து போய்னு उनका சொல்லப்பட்டிருக்கிறது. आत्मा जो है वो नष्ट होगा करके அப்ப कहा गया மன है. மகிழ்ச்சி तो मन का आनंदित முகமலர்ச்சியை தரும். वो मुख पर एक प्रसन्नता छा जाती है. எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருங்க. हर एक दिन आनंदित के साथ रहिए, என்ன நடந்தாலும், चाहे कुछ भी हो जाए, என்ன ஆனாலும், चाहे कुछ भी हो जाए, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், परमेश्वर के अंदर मैं आनंदित रहूंगा, ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். उद्धारकर्ता उस मसीह के अंदर मैं आनंदित रहूंगा. கிறிஸ்துவின் பேட்டை பிரிப்பவன் யார்? मसीह के प्रेम से मुझे अलग करने वाला कौन? பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है, யார் என்னை பிரிக்க முடியும்? कौन मुझे अलग कर सकता है? மரணமானாலும், चाहे मृत्यु हो, ஜீவனானாலும், चाहे जीवन हो, चाहे பசியானாலும், भूख हो, பட்டினியானாலும், चाहे जो भूखापन हो, எதுவானாலும் चाहे कुछ भी हो, கிறிஸ்துவின் பிரிக்க முடியாது. मसीह के प्रेम से मुझे कोई अलग नहीं कर அவன் सकता. சந்தோஷமாக वो சொல்லுகிறார், आनंदित होकर कहता है, மகிழ்ச்சியோடு वो சொல்லுகிறார், आनंदित के साथ कहता இதெல்லாம் है, சொல்லிட்டு சொல்லுகிறார், ये सब कहने के बाद बोलता இவை है, எல்லாவற்றிலும் ये सबों में நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளரா हम இருக்கிறோம். पूरी रीति से जयवंत होते हैं. சந்தோஷமா இருந்தாலே போதும், आनंद के साथ रहे तो काफी மன है, மகிழ்ச்சியா இருந்தாலே போதும், आनंदित के साथ रहे तो काफी है. உங்க முகத்துல आपके चेहरे ஒரு पर மலர்ச்சி உண்டாகும். एक जो प्रसन्नता छाई जाएगी. ஆமென். हालेलुया, ஹalleluya. हालेलुया. சிலவங்க சிரிக்கவே மாட்டாங்க, कुछ लोग हंसते ही नहीं है, எப்ப உம்முண்டே இருப்பாங்க, हमेशा मुंह उदास लटकाए बैठे சண்டகாரிய रहते हैं, மாதிரியே இருப்பாங்க. जैसे कि लड़ाई करने वाले की जैसे ही ஆதி रहेंगे. வியாதி जो आधा बीमारी துக்கத்தினாலதான், ये दुख के वजह से ही होता है, டென்ஷனாலதான். जो टेंशन की वजह நீங்க से होता है. சந்தோஷமா இருங்க, आप आनंद के साथ रहिए, நல்ல மன மகிழ்ச்சியா இருங்க, अच्छे से आनंदित रहिए. உங்க முகத்துக்கு அந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும். आपके मुंह पर एक जो प्रसन्नता को छा அதைத்தான் जाती है. பவுல் சொல்லுகிறார், वही पौलुस कहता है, கர்த்தருக்குள் यहोवा के अंदर எப்பொழுதும் हमेशा சந்தோஷமாயிருங்கள், आनंदित रहो, சந்தோஷமாயிருங்கள் आनंदित रहो. என்று மறுபடியும் ऐसा சொல்லுகிறார். मैं फिर से तुमसे कहता हूँ, முக மகிழ்ச்சி, जो मुख का जो मन आनंदित, मगिழ்ச்சி, मन का आनंदित, நல்ல முகல் மகிழ்ச்சியை वो தரும். मुख पर प्रसन्नता को छा जाती है. சரியா மகிழ்ச்சியா இருங்க, आनंदित रहिए, கர்த்தர் காரியங்களை வாய்க்க परमेश्वर பண்ணுவார். कार्य को सफल करेगा. அகத்தின் அழகு जो मन का जो खूबसूरती है முகத்துல தெரியும்னு वो சொல்லுவாங்க. चेहरे पर दिखती है करके कहते உங்களை हैं, கண்டுபிடிச்சிடலாம். वो पहचान सकते நீங்க हैं. சந்தோஷமா இருக்கிறீங்களா, आप आनंदित हो துக்கமா या இருக்கிறீங்களா? फिर दुखित हो, துக்கத்தெல்லாம் எடுத்து போடுங்க. दुख को उठाकर निकाल दीजिए. அன்னால் ஆலயத்தை வந்து ஜெபித்த பிறகு हन्ना जब कलीसिया में आके प्रार्थना करने के வேதம் बाद சொல்கிறது, शास्त्र कहता है பின்பு அவள் துக்கமுகமா वो இருக்கவில்லை, फिर कभी दुखित ना रही. அவன் முகம் उसका चेहरा ஒரு முகம் வளர்ச்சியை கொண்டு வந்தது. एक मुख का प्रसन्नता को ले आया. ஆமென். हालेलुया. சந்தோஷமா இருங்க, आनंदित रहिए, அற்புதங்களை செய்வார். अद्भुत कार्य करेगा. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம், अच्छे पिता आपको धन्यवाद करते हैं, பிள்ளைகளுக்காக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना करते हैं. கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை மாற்றும், जो चिंता के साथ है उनके चिंताओं को மன बदल மகிழ்ச்சியா दीजिए. இருக்கத்தக்கதாக आनंदित के साथ रहने के அவங்க लिए முகத்துல उनके चेहरे ஒரு पर களைய, एक जो प्रसन्नता, ஒரு சிரிப்பை एक जो मुस्कुराहट, அவர்கள் காணும்படியா நாங்கள் वो ஜெபிக்கிறோம். देखने के लिए हम प्रार्थना करते துக்கங்களை हैं. மாற்றும், दुखों को बदल दीजिए, அற்புதங்களை செய்யும். अद्भुत कार्य कीजिए. இயேசு மூலம் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन.